கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரி வழியாக ஓய்வு நாளிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். இந்த ஓய்வு நாளிலே நீங்கள் அமர்ந்து கர்த்தரை ஆசரித்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஓய்வு நாளுடைய மகத்துவம் எப்படிப்பட்டது என்பதை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். நிச்சயமாகவே கர்த்தருடைய ஓய்வு நாளை நீங்கள் பிள்ளைகளோடு கூட இந்த நாளிலே ஆசரித்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அப்படி ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் வேதத்தில் ஆண்டவர் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி இந்த கொரோனா டைமில் நீங்கள் உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள். ஆமென். உங்களுடைய ஜீவன் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பார்வையில் மிகவும் அருமையாக இருக்க வேண்டும். ஆமென். ஒரு வாழ்கிற வாழ்நாட்களே நம்ம ஜீவனை நாம் அற்பமாக இழந்து போய்விடக்கூடாது. ஆமென். நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு கீழ்ப்படிவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கப்பட்ட கட்டளை. இந்த ஓய்வு நாளிலே கர்த்தரை மிகவும் சந்தோஷமாய், துக்கத்தோடு கூட அல்ல, மரண பயத்தோடு கூட அல்ல, எந்த நேரத்திலும் எது நடந்தாலும் கர்த்தரிடத்துல நான் போய் அவருடைய சன்னிதானத்துல அங்கே போய் அப்பாவோடு கூட சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நம்மை சுத்திகரிக்கிற கர்த்தர், நம்மை பூரணப்படுத்துகிற தேவன். இது என்னுடைய சந்ததி, இதனுடைய பிள்ளை என்று சொல்லி என் ஆண்டவர் முத்தரிக்கிற நாள். இந்த நாளை விட்டு விடாதீர்கள், அல்லது அசைப்படி புறமே போட்டு விடாதீர்கள். இதனால் ஒரே ஒரு தருணம் தான் இதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த நாளில கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எந்த வார்த்தை அப்படி என்றால், மத்தேயு 22ஆம் அதிகாரம் 32ஆவது வசனத்துல ஆண்டவர் சொல்கிறார், தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் அவர் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? செத்து போனவர்களுக்கு அவர் தேவனாயிராமல், அப்படியா அர்த்தம் இல்லை. மரித்தோருக்கு அவர் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு அவர் தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலே இந்த வசனத்தை குறித்து தான் நாம் தெளிவாய் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்கிறவன் ஏற்றுக்கொள்வார்களாக. ஆமென். கேட்கிறவனும் பெற்றுக்கொள்வானாக. காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? அப்போ நான் சொல்றத கேட்டுதான் ஆகணும்ன்றது இல்லை. ஆனால் ஒவ்வொருவருக்கும் அவங்களுக்கு இருதயத்துல இது சரி இது தவறு என்று சொல்கிற யூகிக்கிற ஏற்றுக்கொள்கிற இருதயம் உண்டு. அந்த ஒரு இருதயம் தான் எதையுமே கணிக்குது. இதெல்லாம் தூக்கி போட்டுணும், இதெல்லாம் நமக்கு வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இதெல்லாம் அதுதான் டிசைட் பண்ணுது. அப்போ இந்த இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இது உண்மை என்று சொல்லி இந்த கொரோனா டைம்ல எல்லாரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் பேசிக்கொண்டிருப்பது கர்த்தருடைய வார்த்தை. உண்மையாகவே அவருடைய வார்த்தை ஒருவரையாவது ஆமென் அவருக்கு ஏற்றவர்களை அவர் பூரணப்படுத்தி தகுதிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை அவர் சொல்லுகிறதை நீங்கள் கேட்டு ஏற்றுக்கொள்கிற இறுதி இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்குள்ளே அவர் வைப்பாராக. மத்தேயு 19ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலும் தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இங்க பாத்தீங்கன்னா பரிசேயர் எப்பவுமே அவங்களுக்கு எல்லாமே தெரிந்திருக்கும், எனக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறவர் தான் பரியாசக்காரர். இடும்பு செய்கிறவன் அகங்காரம் உள்ளவன் தான் பரியாசகர். எதை சொன்னாலும் ஆமான்னு தலையை ஆட்டிடவே மாட்டான். அவனுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, எதிரில் இருக்கிறவங்கள எப்படியாவது பரியாசம் பண்ணி அவனை கேள்வி கேட்டு மடக்கி அவனை என்ன செய்யணும், எதிர்த்து அவனை மட்டம் தட்டி வைக்கணும், இல்லை அவனை சோதிக்கணும். கிராஸ் கொஸ்டின் கேட்டு 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 அவன் ஓடிடணும். அப்படிப்பட்டவன் தான் இந்த பரியாசக்காரன். இந்த பரியாசக்காரன் யாரை சோதிக்கிறான்? தேவனை சோதிக்கிறான். கர்த்தருக்கு தெரியும் பரியாசக்காரன் இவன் யார், எப்படிப்பட்டவன் என்று அறிந்துதான் சதுசேயர் எப்படி, பரிசேயர் எப்படி, பிரதான ஆசாரியர் எப்படி, வேதபாரகர் எப்படி, இப்படி ஒவ்வொரு யூதர்கள் எப்படி, ஒவ்வொருக்கும் ஆண்டவர் அவர் வயசு வேதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஜனங்களிடத்துல பேசும்பொழுது அவர் எப்படி பேசியிருக்கிறார், இல்ல வேதபாரர்கிட்ட யூதர்கள் கிட்ட பரிசேயர்கிட்ட சதிசேயர்கிட்ட பேசும்பொழுது ஆண்டவர் பிலாத்துக்கிட்ட பேசும்பொழுது அவர் எந்த விதத்துல எப்படி பேசியிருக்கிறார் என்று நீங்கள் அது வேதத்தை ஆராய்ந்து பாருங்களேன். ஞானமுள்ள தேவன் எல்லாரிடத்துல ஒரே மாதிரி அவர் பேசியிருக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஞானமாய் ஒவ்வொருவருக்கும் வேத வசனத்தை யாரிடத்துல எப்படி பேச வேண்டுங்கிற ஞானம், தேவன் அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பஞ்சுகளுக்கு முன்பாக முத்துக்களை போடாதீர்கள் என்றும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தை
யாருக்கு ஏற்றுக்கொள்வார்களோ, யாருக்கு அவரிடத்துல பிரியமா இருக்க வேண்டும் இருக்கிறதோ, இன்னும் நெருங்க வேண்டும் இருக்கிறதோ, ஆமென், அவரிடத்துல நாம் என்ன செய்யணும், எப்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்லணும்னு தெரிஞ்சுக்கணும். ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஆமென் ஞானம் உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்லுகிறதிலே இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, இவங்க சொல்லும்போது அவர்கள் நமக்கு விரோதமாக எழுப்பி விடுவார்கள் என்பதை பார்த்து பகுத்தறிகிற ஞானத்தை பெற்று நாம் பேச வேண்டும். அப்படியே இந்த பரிசெயர் ஆண்டவரிடத்துல இதுக்கு பதில் கேட்கணும்னுலாம் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்டு ஆண்டவரை எப்படியாவது குற்றம் பிடிக்கணும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலும் தள்ளி விடுறது நியாயமா? அவ எதுனாலும் தப்பு செஞ்சுட்டா தள்ளி விட்டுலாமா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதே. அப்படிதானுங்களே, ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் உண்டாக்கினார், உண்மைதான். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். அப்படித்தானே, உண்மையாய் மனைவியோட அப்பவே தோட்டத்துல இசைந்துதானே விட்டான், இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அப்படிதானுங்களே, பழத்தை வாங்கி சாப்பிட்டோம்னா 2 பேருமே நிர்வாணமாய் நின்றது உண்மைதானே என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். அப்ப மாம்சம் 2ம் ஒரே மாம்சமாய் சேர்ந்த பிறகு கணவன் தவறு செய்தால் மனைவி தவறு செய்தது போல, மனைவி தவறு செய்தால் கணவன் தவறு செய்தது போல. நிறைய பேர் இப்ப சொல்றாங்க, நானா செஞ்சேன், இவதான் செஞ்சா, முட்டாள், இவளுக்கு அறிவில்லை, இவ எப்பவுமே இவ இப்படிதான் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு கணவன் சொல்றது பார்க்கிறேன். இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்க, நீங்க செய்யற தவறு எல்லாம் உங்க மனைவி செய்தது போல. தவறு செய்வது மட்டும் அவ செஞ்சுட்டா நான் செஞ்சுட்டான்னு இல்லை, நீங்க என்ன தவறு செய்றீங்களோ அது அப்படியே உங்க மனைவி செய்தது போலதான். ஏன்னா மாம்சம் மட்டும் ஒன்றா இருக்கும், ஆனா நீங்க செய்கிற கிரியைகள் மட்டும் தனித்தனியா இருக்க வேண்டிய நினைத்து விடாதீர்கள். நீங்க செய்கிற நீங்க எந்த பாவம் செய்தாலும் 2 பேரையும் சேர்ந்துதான் வரும். சேர்ந்த தவறு அப்படியே இணைந்து உங்க பிள்ளைகள் மேல விழும். அப்படியே அது சாபமாய் மாறி போகி அது விடுவிக்க முடியாதபடிக்கு நிரந்தரமாய் பலியாகி போகும் பிள்ளைகள். அதை நினைத்து இந்த நாளில தேவன் சொல்லுகிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். நீங்கள் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். அதுல ஒரு பெருமை, நம்ம 2 பேரும் அப்படியே ஒரே மாம்சமாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அதற்கு மார்க் இந்த பூமியில உண்டுதான். எவ்வளோ ஜோடி, இணைபிரியாத ஜோடி அப்படின்னு சொல்லி மார்க் உண்டுதான், இல்லைன்னு சொல்லல. இப்படி சொல்லும் பொழுது ஏதோ பிரிச்சுறாங்க, கணவன் மனைவியை பிரிச்சுறாங்க அப்படின்னு அர்த்தம் அல்ல. அல்லேலூயா. பாவமில்லாத பரிசுத்தருக்கு முன்பாக மாசற்றவர்களாம் கணவன் மனைவியும் உத்தமர்களாய் அல்லேலூயா ஒற்றுமையால் பிரியாமல் தேவனுடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உன்னதத்தில் போய் அவர்கள் இருவரும் அல்லேலூயா ஒரே மாம்சமாய் இருந்தவர்கள் உன்னதத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். அதுதான் உண்மையான கணவன் மனைவியுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. இங்கே இணைந்துட்டு பரலோகத்துக்கு போகும்போது ஆள் அட்ரஸே இல்லைங்க. அப்படிப்பட்ட இவ்வுலகத்தினுடைய மாம்சத்துல வாழ்ந்து அழிந்து பரலோகத்துல பாதாளத்துல இப்படி வேறு பிரித்து போய் யாரோ அங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் 2 பேரும் விழுந்து போய் சாப்பிடுறதுக்கா இங்க தேவனாகிய கர்த்தர் நம்மை உண்டாக்கினார். அல்லேலூயா. இங்க ஒரே மாம்சமா இருந்தது போல பரலோக ராஜ்யத்திலும் என்ன செய்யணும்? சேர்ந்து வர வேண்டும். குடும்பமாய் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து வர வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம், அதுதான் பரிசுத்த சந்ததி, அதுதான் பரிசுத்த குடும்பம் என்று தேவனாகிய கர்த்தர் நம்மை ஏற்படுத்தினார். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிட்டாங்க. பழத்தை புசித்து சாப்பிட்டாங்க. அவர்கள் என்ன செய்தாங்க? அவருடைய வாழ்க்கையை அவர்களே தெரிந்து கொண்டார்கள். நான் பரிசுத்த சந்ததி ஏற்படுத்த வேண்டும் என்று கட்டளையை நான் கொடுத்தேன். ஆனால் இவர்கள் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து நிர்வாணமாய் நின்று இவருடைய மாம்சம் இன்றைக்கு ஒரே மாம்சமாய் ஆகிவிட்ட பிறகு இனி பிரிப்பதற்கு வாய்ப்பில்லை. கர்த்தருக்கு பரிசுத்த சந்ததி வேணும். இனி மாம்ச சந்ததியின் மூலமாய் பிள்ளையை பெற்றெடுக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் மாம்ச சிந்தையுள்ளவர்களால் மரணத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். காரணம் விளைவு மரணம் பிறப்பித்தது. அவர்கள் பிறந்த குழந்தை எது?
ஆபேல் இல்ல, காயின் இல்ல, மரணம். ஒவ்வொரு பிள்ளையும் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, நீங்கள் பெற்றெடுக்கிற பிள்ளை, என் பிள்ளை சாமுவேல், என் பிள்ளை யோவான், என் பிள்ளை அப்படியே இமானுவேல் அப்படின்னு நீங்க பெயர் வைத்தாலும் உங்க பிள்ளைக்கு அது பெயர் இல்ல. உங்க பிள்ளைக்கு நீங்க பெற்றெடுக்கும் போது அதுக்கு பெயர் என்ன தெரியுங்களா? மரணம். அல்லேலூயா. இன்னைக்கு நாங்க ஒரே வம்சமா இருக்கிறோம் பெருமையாய் சொல்லலாம். ஆனா 2 பேரும் சேர்ந்து பெற்றெடுத்த பிள்ளைக்கு பெயர் என்ன தெரியுங்களா? மரணம். அல்லேலூயா. அதை நினைச்சு பாருங்க. இந்த பிள்ளை மரிக்கும் போது தேவ ராஜ்யத்துக்குள்ள வருமா என்கிறதான வேதனை ஒவ்வொரு தாய் தகவலுக்கும் இருக்கிறதா? அப்படி இந்த நாளில் வர வேண்டும். அல்லேலூயா. உடைய சொத்துக்களை எப்படி பத்திரமாய் பாதுகாத்து நான் மரித்து போனால் என் பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாதுன்னு சொல்லி பார்த்து பார்த்து ஓடி ஓடி போய் சேர்த்து சம்பாதித்து வைத்ததை உடைய பிள்ளைகளுக்கு சேகரித்து வைக்கிறீர்களே, அது ஆத்துமா பரலோக ராஜ்யத்துக்குள்ள வருமாங்கிற நம்பிக்கை, விசுவாசம் ஒரு தாய் தகப்பனுக்காவது இருக்குமா? இருக்குமா? இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லவில்லை. அல்லேலூயா. இந்த உலகத்துல எப்படி சந்தோஷமாய் வாழலாம் என்கிற மாம்சம் என்ன மாத்திரம்தான் இருக்கிறது. க்ளோரி. அப்படி இராதபடிக்கு ஆண்டவர் சொல்றார், அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் ஒரே மாம்சமாய் இருக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். சரி, இனி ஆண்டவர் என்ன செய்யறார்? சபித்து அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டு இனி பரிசுத்தமாகுங்கள். அல்லேலூயா. இனி பரிசுத்தமாக விட்டால் இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள மறுபடியும் வர முடியாது. இதுதான் சத்தியம். ஆனால் இங்கே தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அல்லேலூயா. இன்றைக்கு திருமணமான பிறகு உடனே மாமியார் பிரித்து விடுகிறார்கள். அல்லேலூயா. பக்கத்துல கூட உட்கார விடுறதில்லை. அப்படியே துணிகரமா அப்படியே அவங்க முன்னாடி கொஞ்சம் உட்கார்ந்து பேசி சிரிச்சுட்டா வாயும் வயிறும் எரியுது. அல்லேலூயா. அப்ப ஏன் திருமணம் செய்து கொடுக்குறீங்க? உங்ககிட்டயே வச்சுக்க வேண்டியதான மாமியாரே. நீங்க ஏன் உங்க பிள்ளையை திருமணம் செஞ்சு கொடுக்குறீங்க? உங்க பேச்சையே கேட்கணும்னா ஏன் திருமணம் செஞ்சு கொடுக்குறீங்க? உங்க மனைவி பக்கத்துல உட்காரவே கூடாதுன்னா அப்ப ஏன் திருமணம் செஞ்சு கொடுக்குறீங்க? ஏன் உங்களுக்கு வயிறு எரியுது? உங்க பிள்ளைய மற்றவங்களுக்கு கொடுக்கதானே வேணும். உங்களோடய வச்சுக்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு மாமியார் உங்க பிள்ளைக்கு திருமணமே செய்யாதீங்க, நீங்களே உங்க மடியில வச்சுக்கோங்க. சரிங்களா? கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் அவர்கள் மூலமாய் பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும் என்றுதான். அல்லேலூயா. ஆமென். அந்த பிள்ளைகள் அவங்க தாய் தகப்பன் உட்கார்றது கூட பயம். ஏன்? அப்படிப்பட்ட ஒரு தாய் தகப்பன் இந்த நாளிலே மாறட்டும். வந்த மருமகளையும் மகளை போல பாசமாய் பார்த்து கொள்கிற மாமியார் எத்தனை பேர் உண்டு? க்ளோரி. தன் பிள்ளை மருமகள் பக்கத்துல உட்கார்ந்துக்கலாம், அப்படியே வெடிக்குது. க்ளோரி. எத்தனை பேர் மாந்திரிகம் வெள்ளி சூனிகளை வைத்து எத்தனை பேர் பிரிக்கிறாங்க தெரியுங்களா? மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிறமையான சகோதரே சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையை யாராவது கெடுத்திருக்கிறாங்களா? உங்களுடைய வாழ்க்கையை பின்னால் வந்து யாராவது சதி செய்து பேய்களை ஏவி ஏவுகளை அனுப்பி மாந்திரிகள் வெள்ளி சூனிகளை ஏவி விட்டு குடும்பத்தையே சின்னமாக்கி போட்டு ஏதோ நான் செய்யலேன்னு சொல்லி பின்னால் இருந்து வேடிக்கை பார்க்கிறாங்களா? தேவன் நல்லவர், அவர் வல்லவர். நீங்க கவலைப்படாதீர்கள். நீங்கள் எந்த உங்க குடும்பத்தை பிரித்து வேடிக்கை பார்த்து சிரித்து கை கொட்டி சிரிக்கிறவங்களுக்கு தேவன் ஒருவர் உண்டு. வனாந்தரத்தில் அநாதியாய் தற்கற்றவளாக இருந்தவர் என் ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. அவர் அழுகுரலை கேட்டார். அவர் பிள்ளையுடைய இஸ்மவேலுடைய சத்தத்தை, அவர் பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டார் என்று எழுதியிருக்கிறது. ஆகாரியார் எகிப்துடைய அடிமைகள் தானே. அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்ட அவர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க மாட்டாரா? என் கணவர் என்னிடத்தில் உட்காருவதில்லை, பக்கத்துல உட்காருவதில்லை, அன்பாய் பேசுவதில்லை, சாப்பிட்டியான ஒரு வார்த்தை கூட கேட்கிறது மிருகம் போல. தன் தாய் தகவலுடைய பேச்சு, இந்த ஜாதி ஜதிகளுடைய ஜனத்தினுடைய பேச்சை கேட்டு உங்களை உங்கள் வாழ்க்கையை அழிக்கிறாரா? ஒரு வாழ்க்கையை சீரழித்திருக்கிறாரா? ஆமென். கர்த்தர் நல்லவர். அதை நீங்கள் அமைதியா தேவனிடத்துல மாத்திரம் சொல்லுங்க. என் குடும்ப வாழ்க்கையை அழித்து நாசப்படுத்துகிறவர்களை என் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. ஞானமாய் நடந்து கொள்ளுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள். இந்த நாளில பிரிச்சிருக்கீங்களா? உங்க பிள்ளைகள் வாழ்க்கையை அபகரிச்சுட்டாங்க. என் பிள்ளை பேச்சை கேட்கறது, உங்க பிள்ளை பேச்சு கேட்கணும்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. ஆண்டவரே சொல்லுகிறார், அவன் மனைவியோட தன் தாய் தகப்பனை விட்டு மனைவியோட சேர்ந்திருப்பான். நீங்க தான் பழத்தை கொடுத்தீங்க, நீங்களா பழத்தை கொடுத்தீங்க, நீங்க கொடுத்த பழத்தை உங்க கணவர் சாப்பிட்டு உங்களோட கூட செய்திருக்கிறார். அப்ப உங்க பிள்ளை யாரோட மாம்சத்தை யாருடைய பழத்தை கொடுத்து சாப்பிடணும்?
செய்திருக்கணும்? மனைவியோடு தானே செய்திருக்கணும், உங்களோட கூட செய்திருக்கணும். இங்க கொடுக்கிற தீமையான ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று அடிமை நடத்தை நாளை நீங்க அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைப்பீர்கள். அப்படிப்பட்ட தாயாய் மாமியாராய் இருக்கிறவங்க பிள்ளைங்க மடியிலே வச்சுக்கோங்க. ஒருத்தரும் ஒன்றையும் விட்டு கொடுக்காம இருக்கிற என்ன இருக்கிறவங்க திருமணம் செஞ்சு கொள்ளாதீங்க. அனைவரும் தன் ஆசையை தீர்ப்பதற்காக மாத்திரம் மனவேண்டத்தில் விடுவதற்காக மாத்திரம் என்ன இருக்கிறவங்க திருமணமே செய்து கொடுக்காதீங்க. க்ளோரி. இப்படிப்பட்ட வன்கணம் பொறாமை விட்டு கொடுக்கிற எண்ணமும் இல்லாத ஒரு மாமியார், நீங்களும் ஒரு பெண் தானே. நீங்களும் ஒரு மனைவியோட சைந்திருந்தீங்களே. பாவத்துல சந்தோஷம் தலைச்சிங்கள வந்த மருமகளை வாட்டி எடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. க்ளோரி. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவள் அவனுக்கு சொந்தம், அவன் அவளுக்கு சொந்தம். க்ளோரி. இது பூமியில வாழ்கிற ஜீவனுக்குரிய வாழ்க்கை. க்ளோரி. இதற்கே கர்த்தர் சரி கட்டுகிறவரால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். மனுஷன் பிரிக்க தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள். அப்படி நீங்கள் யாராவது பிரிச்சிருக்கீங்களா? அதற்கேற்ற நீதி சரி கட்டுகிற கர்த்தர் உங்களுக்கு வருவார். அல்லேலூயா. நீங்கள் எதை இழந்து போயிருக்கிறீர்களோ, கணவனால ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த மனிதனால எனக்கு ஒரே வேதனை நித்தம் கண்ணீரும் தான், எனக்கு வேதனை தான் என்று சொல்லி நித்தம் நித்தம் என்று சொல்லி வேதனைப்பட்டு கண்ணீரோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் பட்சத்தில் நின்று உங்களுக்குரிய நன்மையை அவர் தருவார். அல்லேலூயா. ஏன்னா நீங்க இழந்ததை அவர் தருவார். எத்தனை கணவன் மனைவியிடத்தில் அன்பாயிராதபடிக்கு ஒரு மிருகத்தை போல பாவ இச்சைகளுக்கு மாத்திரம் பயன்படுத்தி குப்பை போல தூக்கி விடுகிற மனைவிகள் ஏராளம் உண்டு. உங்க அசிங்கத்தை உங்க அவமானத்தை வெளியே சொல்லாமல் அமைதியா தன் இருதயத்தில் வைத்து அமைதியா பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் நாளிலே உடைய வார்த்தையின்படி கட்டளையின்படி நீதி செய்வீராக. அல்லேலூயா. இதெல்லாம் நான் இதோ இல்லாததெல்லாம் இதுவும் சொல்ல, வீட்டுக்கு வீடு இது இப்படிதான் இருக்குது. ஒவ்வொரு பெண்ணையும் கூப்பிட்டு கேட்டா உள்ளத்துல இருக்கிற வேதனை அல்லேலூயா யாராலும் சரிப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. அதுக்கு காரணம் என்ன? பாவம், இச்சை, வேசித்தனம், எண்ணங்கள் எல்லாமே ஒரு தன் பெற்றெடுத்த மகனையே ஒரு மகளுக்கு கொடுக்க முடியலன்னா நீங்க எப்படி வாழ்வீங்க? நீங்க எப்படி கிறிஸ்தவன் சொல்வீங்க? அல்லேலூயா. க்ளோரி. எத்தனை பெண்கள் தெரியுங்களா? எத்தனை உதாரணங்கள் சொல்லலாம். ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த நாளில் மனம் திரும்ப வேண்டும். க்ளோரி. நான் சந்தோஷமா இருந்தேனே, என் சந்ததி பேர் பெற்று விளங்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு மகன் வந்த மருமகளோடு கூட வாழ இந்த நாளில் உங்களுக்கு இருதயம் வரட்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு இது சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்க? அப்படியானால் தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவளை தள்ளி விடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார்? முதல்ல தேவன் சொன்னதபடி நடந்துட்டு அதுக்கப்புறம் நீ பண்ற எல்லா சேட்டைக்கும் அடங்காத குணத்துக்கும் அகங்காரத்துக்கும் ஏதாவது ஒரு வழி உண்டு இல்லையா? அடங்காத ஒரு பிள்ளை பெற்றெடுத்தா அவங்க என்ன செய்யறாங்க? அவன் கொண்டு வந்து நியாயாதிபதிகளை கொண்டு வந்து இந்த பிள்ளை அடங்கவே மாட்டான், இவன் ரொம்ப அகங்காரம் பிடித்தவன், துன்மார்க்கனா இருக்கிறான், இதுக்கு என்னதான் பண்றதுன்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க? அது பெரிய இடத்துல கொண்டு வந்து இவங்க சொல்லுங்க, புத்தி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப புத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க? இன்னொரு என்ன செய்யறா? இன்னொரு ஒரு பிரமாணம். அல்லேலூயா. இப்படி சொல்லி ஆலோசித்து ஒரு முடிவெடுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மோசே இடத்துல தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். இப்படி அடங்காம இருக்கிற பிள்ளைகள், அடங்காம இருக்கிற மனிதர்களுக்கு மோசே ஏன் இப்படி கட்டளையிட்டார்னு ஆண்டவர் சொல்றாரு. அதற்கு அவர் உங்கள் மனைவிகளை தள்ளி விடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம். அல்லேலூயா. எல்லாருமே தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிந்து அப்படியேவா வந்துட்டு இருக்கிறீங்க? இல்லையே. இன்னைக்கு வரைக்கும் தேவனுடைய கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படிதான் வந்துட்டு இருக்கீங்க? இல்லையே. 10 கட்டளைனா என்னன்னே தெரியாது. முதல் கட்டளை மட்டும் எல்லாருக்கும் தெரியும், அவர் தான் யெகோவா என்று சொல்லி அவர் என்ன வேணாலும் உட்கார்ந்து நீ வல்லவர், நல்லவர், போதுமான, அதிசயமான வேதத்தில் இல்லாத அப்படி துதிகளை சோத்திர பலிகள் எல்லாம் புகழ்ந்து சொல்வீங்க. அப்படியே கொஞ்சம் இறங்கி வந்து 4வது கட்டளை ஓய்வு நாள் பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டா ஆளே இல்லை, எஸ்கேப். ஐயோ, அது 7ஆம் நாள் ஆசரிக்க நாங்க பாதாளத்துக்கு போய் விடுவோம். இது வரைக்கும் ஓய்வு நாள கட்டளை ஆசரி அப்படின்னா அப்படி சொல்ற ஊழியக்காரர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? அது வந்து 7th டிஸ்ட்ரிக்ட், அதெல்லாம் நீங்க உட்காந்து பார்த்து நீங்க ஆசரிச்சிட்டீங்கன்னா நீங்க பாதாளத்துக்கு தான் போவீங்க.
அப்படி பாதாளத்துக்கு போறனால ஆண்டவர் கட்டளை எழுதி கொடுத்திருக்கிறாரு. இத கூட அப்படி கணிக்கிறதுக்கு ஞானம் இல்லை. தேவனை அறிகிற அறிவு வர வேண்டும். ஹல்லேலூயா. சரி, அதே விட்டுருங்க. அப்படியே வாங்க, மனுஷனுக்குரிய 6 கட்டளை அப்படியே பாருங்க. கொலை செய்யாதிருப்பாய். நான் கொலை செய்யல, கொலை செஞ்சுட்டு புத்தி கெட்டவளே, இது வார்த்தையில கேட்டுறீங்க. எப்படி கொலை செய்யலையா? அப்ப நீங்க அறிவு இல்லாதவளே. அப்ப நீங்க கொலை செய்யலையா? வார்த்தையினால கொலை செய்றீங்க. அப்படியே வாங்க, விபச்சாரம் செய்யாதிருப்பீங்க, களவு செய்யாதிருப்பீங்க, இதெல்லாம் எதுவுமே செய்யறது இல்லையா? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பிறோட மனைவி இச்சியாதிருப்பாயாக. இது மனைவி இச்சிக்கல, ஆனா பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களை பார்த்து பொறாமப்பட்டு இருப்பீங்க. எல்லாமே இருக்கு. ஒரு 6 கட்டளையும் படி நடக்கிறதுக்கு உங்களுக்கு இருதயம் இல்ல. 4வது கட்டளைப்படி கீழ்ப்படுத்தி ஓய்வுல ஆசிரியர் எண்ணமும் இல்ல. சபைக்கு இதோ நான் முதல்ல யெகோவா நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனா ஏற்றுக்கொள்ளுகிறவங்க 4வது கட்டளை ஆசரிக்கிறது இல்லை. 4வது கட்டளை ஆசரிக்காதவங்க இது 6 கட்டளைப்படி பரிசுத்தமாக சொல்றது இல்லை. பரிசுத்தமாகாதீங்க. அந்த 6 கட்டளைப்படி நல்லா என்ஜாய் பண்ணி வாழணும். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு சிருஷ்டித்தார்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனாலதான் இதை வச்சு என்ன சொன்னாங்க, புருஷனானவன் தன் தாயின் தகப்பனை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். நீங்க தானே தெரிஞ்சுட்டீங்க. ஆண்டவர் சொன்னாரா, மகனே ஆதாமே ஏவாளே, உங்களை நான் எதற்காக சிருஷ்டித்தேன் தெரியுமா? நீங்கள் என்ன செய்யணும்? இசைந்து இருக்கணும். எப்பவுமே ஒன்னா இருக்கணும், பிரியவே கூடாது. இன்னைக்கு போதிக்கிற நாங்க கூட சொல்றோம், நீங்க கூட பிரியாம இருங்க. எப்படி பிரியாம இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக வரும்பொழுது நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருவீங்க. பிரியாம இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க 2 பேர் நடுவுல கர்த்தர் நடுவுல இருக்கணும். அப்பதான் நீங்க பிரியாம இருக்க முடியும். எந்த பாவத்தினால மாம்சம் இணைந்தாலும் அது பிரியும் போது நடுவுல மரணம் வரும் என்பதை நினைத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. கணவன் மனைவியும் சேர்ந்து வாழ்ந்து சந்தோஷமா காம இச்சைகளில் விளையாடி தாறுமாறாய் வாழ்ந்து அப்படியே மரித்து போகிறதுதான் சத்தியம் என்று சொல்லப்பட்டுதான் இந்த நாள்ல போதிக்கிறது பொய் சத்தியம். அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், தோட்டத்துல தேவன் ஆதாமுக்கு துணைவியாய் கொடுத்தார். ஆனா ஆண்டவர் விசாரிக்கும் போது ஆண்டவர் ஆதாமை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியினால் அல்லேலூயா உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். ஆமென். அப்படிதானுங்களே, சாபத்தை தானே வாங்கிட்டோம். ஆனா இவர்கள் பாவத்தை ஏற்படுத்தின பிறகு எப்படி வாழலாம்? அல்லேலூயா. நீங்க எப்படிதான் மாம்சம் பிரியாமையே கண்டிப்பாக சென்றாலோ அதற்கு மரணம் என்று பெயர். அல்லேலூயா. 10 பிள்ளைகளை நீங்க எவ்வளவுதான் பெற்றிருந்தாலும் அப்படியே ஒன்றோடு இணைந்து அந்த பிள்ளைகளுக்கு பெயர் என்ன தெரியுங்களா? நீங்க தான் ஆசையா பெயர் சுற்றுங்க, யோவான், சாமுவேல் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு சாமுவேல் இல்ல, மரணம். நான் ஒரு மரணத்தை பெற்றிருக்கிறேன் பயம் அதனால. அல்லேலூயா. உங்களை தான் கேட்பா. நீங்க தான் மாம்சம் சேர்ந்து மாம்ச சந்ததி உருவாக்கி இருக்கிற நீங்க அதை பரிசுத்தப்படுத்துறீங்களா? இதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மனைவிக்கும் தேவன் கொடுத்த ஊழியம். முதல்ல உன் குடும்பத்தை நீ குடும்பத்தை நடத்த தெரியலனா எப்படி ஊழியத்தை செய்வ? ஆண்டவர் கேட்கிறார். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 3வது அதிகாரம் 5வது வசனம் நினைக்கிறத வாசிச்சு பாருங்க. நீ வீட்டை கட்டுறதுல சபையை எப்படி கட்டுவ? அப்போ உன் பிள்ளைகளை நீ பரிசுத்தப்படுத்து. சரி, மாம்சத்துல நீ எடுத்து நீ பாவம் செஞ்சுட்ட. நான் சொல்றேன், நான் என்னுடைய சந்ததியை பரிசுத்த சந்ததியா உருவாக்கணும். அப்போ நீ பெற்றிருந்த மாம்சத்துல உருவாக்கின உன் பிள்ளைய போய் பரிசுத்தப்படுத்து. ஆமென். எல்லாரும் சொன்ன சத்தியத்தை அப்படியே பின்வந்து சொல்லிட்டு இருக்க கூடாது. தேவனுக்கு முன்பாக அவர் சார்பில் நின்று அவருக்கு முன்பாக நின்று பேசுகிறோம். பயபக்தியா உள்ளதென்றும் இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் சாட்சியாய் நின்று சொல்லுகிற இந்த உண்மையான சத்தியத்தை யார் கேட்கிற இருதயமுடையமோ அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. ஆமென். நீங்க எவ்விதத்துல இது தவறுன்னு சொன்னாலோ நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறது மரணம். பிள்ளைகளின் பரலோக ராஜ்யத்துக்கு வரும் என்கிற நிச்சயத்தை உங்களால் கொடுக்க முடியுமா? கொடுக்க வேண்டும் என்றால் இந்த நாளிலே நீங்கள் பரிசுத்தமாகி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். மோசே உங்கள் இருதய கடினத்தினதான் வந்து ஆடு விழுந்துட்டான், அவன் எடுத்துட்டான், இவன் எடுத்துட்டான் வரும்போது மோசேக்கு பிரச்சனை தாங்க முடியல. இவ்வளவு கல்லிருந்து கொள்ளுகிற ஜனங்களுக்கு தேவன் என்ன அங்க மோசே என்ன செய்தாரு? உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவரை தள்ளி விடலாம் என்று மோசே கட்டளையிட்டார் என்றார்.
சரிங்களா? அப்போ ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிய வேண்டும், பரிசுத்த ஏற்றுக்கொள்ளும். ஆதலால் 9வது வசனம், எவனாயும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தி விவாகம் பண்ணினார் அவன் விவசாயம் செய்கிறவனாக இருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விவசாயம் செய்கிறவனாக இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இப்படி ஒரு பெண்ணால இத்தனை பிரச்சனைகள் இருக்குதான்னு சொல்லி அவர்களால கேட்டு என்ன செய்ய முடியாது, ஒன்னும் தாங்க முடியல. இவ்வளவு பிரச்சனையா, இவ்வளோ ஒரு பயங்கரமான காரியங்கள் உண்டா என்று சொல்லி இது வரைக்கும் கேட்டது கேள்விகள் எல்லாம் யாரு, தேவனுடைய பிள்ளைகள் கேட்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இது யார் கேட்டது? பரிசேயர் கேட்டார்கள். ஆனால் இந்த பரிசேயர் கேட்ட கேள்வியை கேட்டுவிட்டு அவருடைய சீஷர்கள் யாரு, பரிசுத்தத்துக்கு என்று ஒப்பு கொடுத்தவர்கள், தேவனோடு கூட வாழ வேண்டும் என்று அவரோடு கூட இணைந்தவர்கள், அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் சீஷர்கள் அவரை நோக்கி. இப்பொழுது பரிசேயர், இதுவரைக்கும் பரிசேயர் கேட்ட கேள்வி, இப்போ இதை கேட்டது சீஷர்கள் கேட்கிறாங்க, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால், அல்லேலூயா, இத்தனை காரியம் ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே, அப்போ ஒரு புருஷன் மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தா விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல. பதில் வந்துருச்சுங்களா? அப்போ மேரேஜ் பண்ணிக்காங்க, விவாகம் பண்ணுகிறது நல்லதில்லை அப்படின்னா திருமணம் செய்து கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லவில்லை. இவங்க இத்தனை காரியத்தை கேட்டு இதெல்லாம் மீறி நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம போய்விடுமா? இல்லையே, போக முடியாதே என்று அறிந்து விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். ஆண்டவர் அவங்க சொன்ன பதிலை கேட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு அவர் வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அல்லேலூயா. 10 கட்டளையே ஏற்றுக்கொள்ள முடியல, ஆனால் இந்த மனைவி ஒரு ஸ்திரீ என்று சொல்லிவிட்டாலே என்ன செய்வாங்க, அது என்னுடையது, எனக்கு மட்டும்தான், யாருக்கும் இல்லை, அதுல மட்டும் பரிசுத்தம் விளங்கும். ஆமென். அது மட்டும் நீதி விளங்கும். க்ளோரி. எப்படிதான் இருந்தாலும் அது என்னுடைய மனைவி என்று சொல்லி தேவனுக்கு முன்பாகவே போட்டி போட்டு சண்டையிட்டுக் கொள்வார்கள். ஆனால் இங்கே சொல்லுகிற பதிலை கேட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், வரம் பெற்றவர்களே தவிர. அப்படின்னா என்ன? வரம் பெற்றவர்கள் என்ன? பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமானவர்கள். இவர்கள் ஜெயம் கொண்டவர்கள். அந்நிய பாஷையில பேசுகிறதோ, வரத்தை பெற்றுக்கொள்கிறதோ, இது ஆவியின் வரங்களினால் நிரப்பப்பட்டதோ அதல்ல. வரம் பெற்றவர்கள், அவை மாம்ச இச்சைகளை வெறுத்து தள்ளினவர்கள். க்ளோரி. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதனால் வருகிற ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப மாம்சத்தினாலே உண்டாகிறதான இச்சைகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் இது ஆண்டவருக்கு முன்பாக என் ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி சீ என்று சொல்லி அது புறமே போட்டு, அல்லேலூயா, அதில் ஜெயமெடுத்தவர்கள், மாம்சத்தை வென்று ஜெயமெடுத்தவர்கள் இவர்கள் வாரம் பெற்றவர்கள். இவர்கள் தான் ஜெயம் கொண்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அவர்கள் தான் ஜெயம் கொண்டவர்கள் தான். அவர்கள் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக அவர்கள் நின்றார்களாம். புரிஞ்சுங்களா? அல்லேலூயா. அப்ப திருமணம் செஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. க்ளோரி. ஆனால் இங்கே விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது வரம் பெற்றவர்களே தவிர ஆண்டவரே சொல்றார். அப்போ வரம் பெற்றவர்களால மாத்திரம்தான் இதை ஏற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. மற்றவர்கள், க்ளோரி, இதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் உண்மையாகவே பரிசுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், இதில் அவர்கள் ஜெயமெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள். ஆனால் ஆண்டவர் இன்னொரு கூட்டத்தையும் சொல்லுகிறார், மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதை சொல்லும் பொழுதே ஆமென், இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வீர்களா? ஆமென். விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல, நல்லது. இதனால மாம்ச இச்சைகளை என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இதை விரும்புகிறவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மற்றவர்கள் இந்த வசனத்தை கூட அவர்களால ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதனாலேயே இந்த வசனத்தை நிமித்தம் வரம் பெற்றவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக போக வேண்டும் என்று ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்களாம், இந்த வசனத்தை கேட்டு இப்பொழுது பாருங்க, இந்த வசனத்தை படிக்க அப்போ இவ்வளோ ஒரு காரியம், ஒரு ஸ்திரீயால, ஒரு மனைவியால இப்படி ஒரு காரியம், இதோ இத்தனை தீமை இருக்குமானால், இதோ எல்லாரும் இந்த வசனத்துக்கு
கீழ்ப்படிகிறவர்கள் என்ன செய்வாங்க பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு. அல்லேலூயா. மனுஷர்களால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு. அப்போ தேவனுடைய வார்த்தை கேட்க 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 நான் தேவனுக்குள்ளாக வாழ வேண்டும். இப்படிப்பட்ட வேதனைகள் பாவங்கள் மாம்சத்தினாலே உருவாகும் போது இப்படி ஒரு மரணம் உருவாகிற ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. நான் என்னை தேவன் என்னை சிருஷ்டித்தா, என்னை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நான் போக வேண்டும். அல்லேலூயா. என்னை ஆண்டவருக்கு அன்னகனாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி திருமணம் செய்யாமலே விவாகம் பண்ணாமலே பரிசுத்தத்திலே பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக தன்னை ஒப்பு கொடுத்தவர்களாக பூமியிலே தன் மாம்சத்தை அடக்கி ஒடுக்கி ஜெயம் பெற்றவர்களா, வரம் பெற்றவர்களா, மற்றவர்களை சுத்திகரிக்கிறவர்களா, பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு போகிறவர்களா, வல்லவர்களா இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை ஊழியக்காரர்கள், எத்தனை போதகர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக சபைகள் இருக்கிற பிள்ளைகள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தன்னை அன்னகளாக்கி கொண்டவர்களும் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வசனத்தை கேட்க கேட்க வாழுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பம் இந்த பாவம் மாம்சத்தினாலே வருகிறதான இச்சைகளை விட்டு விலகி தன்னை அன்னகர்களாக்கி தேவனோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்பட்டவர்களா, தன்னுடைய குடும்பத்தை ஜெயம் பெற்றவர்களா, தன் பெற்றெடுத்த பிள்ளைகளை ஜெயம் பெறுகிறவர்களா அவளை உருவாக்கி தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருக்கிறவர்களாய் தன்னை சுத்திகரித்து வாழ்வார்கள். அல்லேலூயா. ஆமென். க்ளோரி. அதனால திருமணம் செய்து கொள்வது தவறு என்று ஆண்டவர் சொல்லவில்லை. இத்தனை காரியமும் இதில் இருக்குமானால் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யம் தான் என்னுடைய வாழ்க்கை என்று விரும்புகிறவர்கள், இங்கிருக்கிற பாடு எனக்கு வேண்டாம், மாம்சத்தினால வருகிறதான பாவத்தினால வர மரணம் இனி எனக்கு வேண்டாம் என்று நினைக்கிறவர்கள் சரி. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்களாய் நீங்கள் இருக்கலாம், திருமணம் ஆகாமல் இருக்கலாம். ஏன் இதன்படி நீங்கள் கர்த்தரோடு கூட வாழ்ந்து பாருங்களேன், உங்களை சுத்தமாயிருந்து வாழ்ந்து கொள்ளுங்களேன். இன்றைக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்களேன். கர்த்தர் உங்களை வல்லவனாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பமாய் பிள்ளைகளோடு கூட உட்கார்ந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தில் சகோதரி சகோதரி, இந்த நாளிலிருந்து அன்னகளாய் நீங்கள் மாறி தேவனுக்காக நீ வாழ வேண்டும் என்று குடும்பத்தை பரிசுத்தமாகி ராஜ்யத்துக்கு நீங்கள் காத்திருப்பீர்களா? அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தின் நாளிலே கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை சுத்திகரிக்க வல்லவராய் இருக்கிறார். லூக்கா 20வது அதிகாரம் 27வது வசனத்துல பார்க்கும்போது இந்த சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் சிலர் அவரிடத்தில் முதலாவது நாம் பார்த்தோம், பரிசேயர் வந்து கேட்கிறாங்க, அப்படின்னா எப்படி விவாகம் பண்றது, இப்படி காரியங்களை மோசே இப்படி கட்டளையிட்டு இருக்கிறார்கள். குறுக்கு கேள்வி கேட்டு ஆண்டவர் சோதிக்கும்படி வந்தாங்க. இங்கே சதுசேயர் வந்து ஆண்டவரிடத்துல கேட்கிறாங்க, போதகரே, ஒரு மனைவியுடையவனாய் இருந்து பிள்ளை இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவி விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. தேவன் எழுதி வைத்த வார்த்தை விட்டுவிட்டு மோசே கொண்டு வந்து இங்க சதுசேயர் என்ன செய்யறாங்க, ஆண்டவரை எழுதின கட்டளை கொடுத்த ஆண்டவரத்திலே வந்து விசாரிக்கிறார்கள், சோதிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவங்க சொல்றாங்க, சகோதரர்கள் 7 பேர் இருந்தாங்க, அவர்களை மூத்தவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி பிள்ளை இல்லாமல் இறந்து போனான். பின்பு 2ஆம் சகோதரனும் அவளை விவாகம் பண்ணி அவனும் பிள்ளை இல்லாமல் இறந்து போனான். இப்படி 3ஆம் 4ஆம் சகோதரன் வரைக்கும் ஹல்லேலூயா இவர்கள் எல்லாரும் திருமணம் செய்து எல்லாரும் இறந்து போனார்கள், பிள்ளை இல்லாமல் இறந்து போனார்கள். க்ளோரி. எல்லாருக்கும் பின்பு க்ளோரி 7 சகோதரர்களும் அவளை திருமணம் பண்ணி பிள்ளை இல்லாமல் இறந்து போனார்கள். இவங்களுக்கு என்ன ஒரு ஆசை பார்த்தீங்களா? இவங்க சதுசேயர் வந்து உயிர்த்தெழுதலை நம்பவே மாட்டாங்க, உயிர்த்தெழுதல் இருக்குதுன்னு நம்பவே மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன ஒரு ஆசை, ஆண்டவரை எப்படியாவது இந்த கேள்வி கேட்டு என்ன செய்யணும், பிடிக்கணும். இந்த எண்ணத்தோடு கூட வந்தவர்களுக்கு கர்த்தர் ஞானமாய் சொல்லுகிறா, 7 பேர் இறந்துட்டாங்க, ஆனா அந்த பெண்ணுக்கு பிள்ளை இல்லாம அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனார். உனக்கு தான் உயிர்த்தெழுதல விசுவாசமே இல்லையே, அந்த ஸ்திரீ உயிர்த்தெழுதல எழுந்தானா எடாட்டி என்ன, உனக்கு என்ன கவலை? ஆனாலும் தேவன் எழுதுற வார்த்தைக்கு விரோதமா எழுப்பி குற்றம் பிடிக்க வேண்டும் என்று வந்து இந்த கூட்டத்தார் கேட்கிறார்கள். அந்த ஸ்திரீயை இழந்து போயிட்டு ஆண்டவரே, இதுக்கு பின்பு விதமா 7 பேர் அவர்கள் விவாகம் பண்ணியிருக்கிறாங்க, உயிர்த்தெழுதலில் அவர்களில் எவனுக்கு என்ன
நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். உயிர்த்தெழுதலில் அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியா இருப்பாள் என்று கேட்டார்கள். நல்லா சிந்தையில வைங்க. உயிர்த்தெழும்போது ஆண்டவரே அவர்களில் எவனுக்கு அவன் மனைவியா இருப்பான்னு கேட்கிற இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் யாரு? இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள். உங்களையும் எங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொடுத்தும் பெண் கொண்டும், ஆமென், பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள். அல்லேலூயா. இப்பிரபஞ்சத்தினுடைய பிள்ளைகள் எப்படி வாழ்வார்களாம்? பெண் கொண்டும். பெண் கொண்டும்னா என்ன? பெண் கொண்டு அவங்களோடு கூட சேர்ந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து, அல்லேலூயா, பெண் கொடுத்தும் பெற்றெடுத்த பிள்ளைகளை என்ன செய்வாங்க? மற்றவங்களுக்கு கொடுத்து, அல்லேலூயா, வருகிறார்கள். ஆனால் மறுமையும் மரித்த பிறகு மறுமையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறதையும் அடைய பாத்திரவான்களாக, ஆமே, எண்ணப்படுகிறவர்கள் எவர்களோ. எப்படி? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். மறுமை இவர்கள் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகளை எப்படி வாழ்வாங்க? கல்யாணம் பண்ணிப்பாங்க, கல்யாணம் கட்டிட்டு அவங்க பிள்ளைகளை என்ன செய்வாங்க? மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்ப நம்ம சாப்பிட்றோம், அந்த சாப்பாடு இன்னொரு சாப்பிடணும்னு சொல்லி அவங்களுக்கும் கொடுக்குறாங்க. இது பிரபஞ்சத்தினுடைய பிள்ளைகளுடைய லைஃப் ஸ்டைல். இவங்க இப்படி வாழ்வார்கள் நான் சொல்லுகிறேன். ஆனால் மறுமையும் மரித்தோரிலிருந்து இருக்கிறதையும் எழுந்திருக்கிறதையும் அடைய, ஆமே, நான் ஒரு மரித்த பிறகும் நான் என்ன செய்யணும்? நான் எழுந்திருக்கணும் அப்படின்னு அடைய பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறவர்களோ. அப்ப மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிற ஒரு பாத்திரமாய் நீங்க இருக்கணும்னா ஆண்டவர் சொல்லுகிறாரு, பெண் கொல்வதும் இல்லை. அப்ப ஒரு பெண் எப்படிப்பட்ட ஒரு பாய்சன் பாருங்க. ஒரு பெண் எப்படிப்பட்ட ஒரு மரணத்தை பிறப்பிக்கிறவன் பாருங்க. மாம்ச இச்சி எழுப்பினவன் அந்த பெண்ணால் அல்லவா. ஆண்டவர் சொல்லுங்க, பெண் கொல்வதும் இல்லை. அப்ப மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும்னா, நீங்க மரித்த பிறகு எழுந்திருக்கணும்னா பெண் கொல்லாத, பெண் கொல்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. க்ளோரி, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற வசனத்தை நல்லா கவனித்து பாருங்க. பெண் கொல்கிறதும் பெண் கொடுப்பதும் இல்லை, அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுங்க, இன்றைக்கு நீங்கள் பெண் கொல்லாமல் இருக்கிறீர்களா? இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். பெண்ணோடு கூட சேராமல், அவன் மாம்சத்தோடு கூட சேராமல், பாவத்தை செய்யாமல் நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் மரிக்கவும் மாட்டீர்கள். அல்லேலூயா. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால், கரங்களை தட்டுவோமா? அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தமாய் தேவனோடு கூட, அவர் வார்த்தையோடு கூட, பிள்ளைகளோடு கூட, அவர் மனைவியோடு கூட குடும்பமாய் பரிசுத்த சந்ததியாய் நீங்கள் வாழ்வீர்களானால் இனி நீங்கள் மரிக்கவும் மாட்டீர்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியினால். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் உயிர்த்தெழுதலில் நீங்கள் வருவீர்கள். இந்த உலகத்தில் நீங்கள் மாம்ச இச்சைகளை வெறுத்து பரிசுத்தமாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று தேவன் முன்பாக நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள். ஆனால் மனைவி பிள்ளைகளோடு கூட தேவனோடு கூட அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களால் நீங்கள் முன்னே நீங்கள் பெண் கொண்டிருப்பீர்கள், பெண் கொண்டிருப்பீர்கள், பெண் கொடுத்தும் இருப்பீர்கள். ஆனால் தேவனை அறிகிற சக்தியை நீங்கள் அறிந்த நாளிலிருந்து நீங்கள் பெண் கொண்டிருக்க மாட்டீர்கள், பெண் கொடுக்கவும் மாட்டீர்கள். அல்லேலூயா. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களா இந்த நாளிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடினால், அல்லேலூயா, மாசம் போயிட்டு திருவிருந்தில உட்கார்ந்துட்டு அவர் மாம்சத்தை ரத்தத்தை புசிச்சு ஓடி போய் மாம்சத்தை வெறி கொண்டு நடக்கிறவர்கள் நான் பரலோக ராஜ்யத்துக்கு போய்விடுவேன் என்று நிச்சயத்தோடு கூட அவர்களே போய் சத்தியத்தில் வாழ்கிற அவர்களே விசுவாசத்தோடு கூட இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி வருகிறது, ஆமே, நீங்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் பெண் கொள்ளாதவர்கள், பெண் கொடுப்பதும் என்று கொள்ளாதவர்கள் மாத்திரமே உயிர்த்தெழுதலில் எழுந்திருக்க முடியும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவ தூதருக்கு ஒப்பானவர்களுமாய். அப்படியானால் நீங்கள் பரிசுத்தமாய் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தேவ தூதர்கள். அல்லேலூயா. தேவ தூதர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். கரங்களை தட்டுமா? 3 காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மரிக்க மாட்டீர்கள், நீங்கள் மரிக்கவும் மாட்டீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியினால், ஆமே, தேவதூதருக்கு ஒப்பானவர்களாய், அது மாத்திரமல்ல தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது என்ன? இதை விட வேற என்னங்க சந்தோஷம்? யோரி ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் வந்த பிறகு ஆதாமும் ஏவாளும் காயினும் ஆபேலும் சேர்த்தையும் பெற்றெடுத்த பிறகு கூட, ஆமென்,
மாம்சத்தை வெறி கொண்டிருந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. பெண் கொடுத்து பெண் கொண்டு ஆமென் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக நாம் வர வேண்டும். சாகிற வரைக்கும் அப்படியே ஒரே மாம்சமாம் இணைந்திருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வர முடியாது. அவர்கள் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் நாமே மறுமையும் மரித்தோர் எழுந்திருக்கிற அடைய பாத்திரவான்களாய் எண்ணப்படுவர்களோ ஆமென். இவர்கள் மாத்திரம் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். ஆமென். பிரபஞ்சத்தின் பிள்ளைகளாய் வாழக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லலையே. நீங்க ஏற்படுத்தி கொண்ட வாழ்க்கையை வாழுங்க. ஆனா உயிர்த்தெழுதலை யார் போவாங்கன்னு ஆண்டவர் சொல்லுவார். பெண் கொண்டவர்கள், பெண் கொடுக்கிறவர்கள், இந்த மீது பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து வாழ்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. ஹல்லேலூயா. அன்றியும் 37வது வசனம், மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதை மோசேயும் முச்செடி பற்றிய வாசகத்தில் காண்பித்திருக்கிறார். எப்படியெனில் கர்த்தரை ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோபின் தேவன் என்றும் அவர் சொல்லி இருக்கிறாரே. அல்லேலூயா. நீங்க ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல என்ன தவறு செய்திருந்தாலும் சரி, ஆமென், நீங்க பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆபிரகாமை போல பாவத்தை செய்து சந்ததியை தேவனுக்கு விரோதமாய் பெருக்கி இருந்தாலும் சரி, எந்தவித பாவத்துல வாழ்ந்திருந்தாலும் சரி, ஒரு பெண் கொண்டு வேசித்தனத்துல எப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்திருந்தாலும் தேவனை அறிகிற அறிவினால நீங்கள் வளர்ந்து இவை எல்லாவற்றை விட்டு தேவனே எனக்கு பெரிய எல்லாமே அவர்தான் என்று சொல்லி வார்த்தை பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக போக வேண்டும் என்று உயிர்த்தெழுதல பாத்திரவான்களாய் மாற வேண்டும் என்றார். இனி பெண் கொள்ளாத, இனி பெண்ணோடு பாவம் செய்யாத, பெண் கொடுக்காத. அல்லேலூயா. அதை கொடுத்து போய் அதனுடைய வாழ்க்கையை நாசம் செய்து. அல்லேலூயா. இவர்கள் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள். அப்ப இப்ப பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் மாம்சத்துல ஒரே மாம்சமாய் இருக்கலாம் இல்லைங்களா? ஆமென். யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான். யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள வல்லவனாக இருக்கிறார்களோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். யார் இதை ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யும். நான் பெண்ணோட மாம்சத்தோடு ஒன்னா இருப்பேன். தேவனிடத்தை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள். நான் மாம்ச சந்ததியை தான் ஏற்படுத்த நான் பிறந்திருக்கிறேன் என்று பிரபஞ்சத்தின் பிள்ளைகளா இருக்க வேண்டும் நினைக்கிறீர்களோ இருங்கள். தேவன் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் உயிர்த்தெழுதலுடைய பாத்திரவான்கள் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், அவர் மரித்தோரின் தேவனாயிராமல். இப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்களா? யாரு மரித்தோரின் பிள்ளைகள்? அல்லேலூயா. ஆமென். யாரு மறுமையும் மரித்தோர் எழுந்திருக்கிறதையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்கள் ஆண்டவர் சொல்றார், அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். இன்றைக்கு கர்த்தர் ராஜ்யத்துக்குள்ளாக நான் போவேன் என்று உங்களுக்கே ஆண்டவர் நீங்களே சரி கட்ட முடியும். நான் போவேனா, நான் போயிருப்பேனா அப்படின்னு சொல்லி. ஆமென். ஒரு அம்மா சாவுல உட்கார்ந்து அழுறாங்க. ஐயோ, என் கணவர் பாதாளத்துக்கு போயிருப்பாரோ அல்லது பரலோகத்துக்கு போயிருப்பாரோ என்று சொல்லி கதறினாங்க. க்ளோரி. அவருடைய கதறலை பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருந்தது. அந்தனுடைய நிச்சயத்தை கூட தெரிந்து கொள்ளாமல் வருகிற வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போயிருக்கிறோம். போயிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படி திசை தெரியாமல் இருக்கக்கூடாது. வாழும்போது நான் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறேன், நான் கர்த்தருக்கு முன்பாக மாம்ச இச்சையை விட்டு விலகி நீதிக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன், நான் சுத்தமாய் இருக்கிறேன், நான் பரலோகத்துக்கு நிச்சயமா போவேன் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் நான் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறதுடைய பாத்திரமானாய் நான் நின்றிருக்கிறேன். ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள் குடும்பத்தோடு மனைவியோடு பிள்ளைகளோடு கூட ஒரு ராஜ்யத்துக்கு வர காத்திருக்கிறோம். நான் இந்த பூமியில நான் வாழ்ந்திருக்கிறேன் என்று சாட்சியார் வாழ்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அன்றியும் மரித்தோர் அவர் மரித்தோரின் தேவனாயிராமல். அப்ப மாம்சம் இணையும் போது ஒரே மாம்சமாய் இருக்கிறோம் என்று பகட்டாய் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் சொல்வார்களாக. ஐயோ பரிதாபம், இவர்கள் பாதாளத்துக்கெல்லாம் போய்வார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் மரித்தோரின் தேவனாயிராமல். மரித்தோர் யார்? பாவத்திலே மரித்தவர்கள் தான், பாவத்திலே வாழ்கிறவர்கள் தான் மரித்தோர். மரித்து எல்லாம் வாழ்ந்து ஜீவனை விட்டு இதோ கல்லறையில போய் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் செத்துட்டார். அவர் பாடி இறந்து போயிடுச்சு, அவருடைய பாடியை பதிச்சிடும். இது மரித்தோர் அல்ல. நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது மாம்சத்திலே நீங்க செய்கிற பாவம் தான் நீங்கள் மரித்தோர். நீங்க சொல்லலாம், நான் உயிரோடு இருக்கிறேனே, நான்
நான் நல்லா இருக்கிறேனே, நான் நல்ல ஐஸ்வர்யவானோடு இருக்கிறேனே. நீங்க செத்து போனவர்கள். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது கர்த்தர் ஆண்டவர் சொல்வதற்கு காரணம் என்ன? அவர்கள் பாவத்தில் வாழ்ந்தவர், பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அல்ல. அவன் இருக்கிறத அனுபவிக்க வேண்டும், இன்னும் அதிகமாக அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர் இவர்கள் ராஜ்யத்துக்கு வர தகுதியற்றவர்கள். அல்லேலூயா. அப்படியானால் நீங்கள் பாவத்தை செய்வீர்கள் என்றால் glory. ஆமென். நீங்க கணவனோ மனைவியோ மாம்சத்தில் கூடி செய்த பாவம், அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் மற்றவர்கள் சொல்லாமல் இருக்கலாம், சபைகள் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் சத்தியம் சொல்லுகிறார். சத்தியத்தை கேளாமல் சொல்லுகிறார். சத்தியத்தை அறிவித்த சத்தியம் உங்களை விடுதலையாகும் என்று. சத்தியத்தை அறிவியலை அறிவு, தேவனை அறிகிற அறிவு இந்த நாளிலே உங்களை வந்துவிட்டால் குமாரங்களை விடுதலையாக்கியால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். glory. ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? இப்படி ஏன் வெளியிறங்கமாய் பேசுகிறோம் தெரியுங்களா? உங்களை நீங்க செய்கிற பாவத்தை கண்டித்து பேசு. நாங்கள் உத்தமர்களை போல வாழ்கிறோம் என்று காண்பிப்பதற்காக அல்ல. நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், நாங்கள் தான் பரிசுத்தம் உள்ளவர்கள் என்று பூமியிலே சொல்லி மாதவி பெருமைப்பட்டுக் கொள்வதற்காக அல்ல. பிரியமான சகோதரே சகோதரி, நீங்க உயிர்த்ததுல வரணும், நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக வரணும். ஏன் தெரியுங்களா? இந்த பூமியில உள்ள பிள்ளைகளை மார்பிள போட்டு தட்டி கொடுத்து அந்த பிள்ளைகளுக்காக எதையும் சுமக்குறீங்களே, எந்த ஒரு கஷ்டத்தை தாங்குறீங்களே, ஓடி ஓடி சம்பாதிக்கிறீங்களே, உடைய மனைவி நல்லா இருக்கணும்னு சொல்லி அவள் மீது அன்பு கூர்ந்து நீங்க அவளுக்காக செய்கிற தியாகங்கள், இது எல்லாம் அறிந்துதான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜீவன் கர்த்தருடைய பார்வையில் அருமையாய் இருக்கணும். ஹல்லேலூயா. ஜீவனை பார்க்க உடைய கிருபை நல்லது என்று தாவீது சொல்வதற்கு காரணம் என்ன? அவருடைய கிருபை வேணும். அவருடைய கிருபை பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த மாம்ச இச்சிலிருந்து விலகி வாழ்வதற்கு உடைய கிருபையை தாங்க, உடைய கிருபையை தாங்க, உடைய வெள்ளனை தாங்க, உங்க தயவை தாங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி அழுது புலம்பிட்டீர்களா? ஆமே. இந்த நாளில கர்த்தர் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க. நான் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நான் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஆமென். இன்னைக்கு சொல்லலாம், அவர் கர்த்தர், அவர் பரிசுத்தர், அவரை போல யார் பரிசுத்தமாகவே முடியாது. அல்லேலூயா. இது சொல்லி சொல்லியே ஜனங்கள் பாவத்துல விழுந்து விழ வைக்கிறதுக்காக சொல்றீங்க. இப்படி சொல்லுங்க, உங்களால பரிசுத்தமாய் வாழ முடியும். எப்படி தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர், அவர் நீதிபரர், அவர் சுத்திகரிக்கிறவர். ஆமென். அவர் உங்களை பரிசுத்தமாக்க வல்லவர் என்று சொல்ல மாத்திரம் தான் போதகருக்கு வாய் திறக்க வேண்டும். பாவம் செய்யாம இருக்கவே முடியாது. மனுஷன் பாவத்தை செய்து கொண்டுதான் இருக்கணும். மனைவியோடு சேர்வதுதான் உங்களுக்கு கொடுத்த சந்தோஷம், அதுதான் உங்களுக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி முதல் கொரோனா வரும்போது ஏகப்பட்ட ஊழியக்காரர்கள் பேசியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரால வருகிறது பாவ சந்தோஷங்கள் அல்ல, கர்த்தர் இச்சையை பிறப்பிக்கிற தேவன் அல்ல, உன் நரம்புல உணர்வுல சிந்தைக்குள்ள என் ஆண்டவர் இச்சைகளை வைக்கிற தேவன் அல்ல, அவர் அழித்து போடுகிற தேவன், அவர் சுத்திகரிக்கிற தேவன். glory. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பொய்யான சத்தியத்தை சொல்லி தேவனுடைய பிள்ளைகளை பரலோக ராஜ்யம் நிரந்தரமாய் போகாதபடி பாதாளத்துக்குள் தள்ளி போடுகிற பொய் சத்தியம் இரண்டாவது கொரோனால அழிந்து போகட்டும். ஹல்லேலூயா. உண்மை மாத்திரம் ஃபில்டர் பண்ணி எடுப்பா. மூன்றாம் பங்கு உலுக்கி சலுக்கி குறித்து ஆண்டவர் சல்லடையில போட்டு உலுக்கி ஒரு பங்கு எடுத்து நாட்கள் வருகிற நாட்கள் வந்து விட்டது. glory. ஹல்லேலூயா. அந்த நாளில தேவனுடைய பரிசுத்தத்தை மாத்திரம், அவரை மாத்திரம், அவர் உண்மையை மாத்திரம் சொல்லுகிற வாய்கள் மாத்திரம் திறக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இதனாலதான் எவன் ஒருவன் பாவத்தை செய்கிறானோ அவன் சரீரம் மரித்து போன சரீரம். இதனால தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு உயிர் இருக்கலாம், ஜீவன் இருக்கலாம், ஆனால் உன் ஆத்மா செத்து போச்சு. உன் ஆத்மா செத்து போனது, எனக்கு ஒரு ஆத்மா இருந்தா தானே, நான் மிருகம் அல்லவா? நான் மிருகத்துக்கு எப்படி தெரியும் ஒரு ஆத்மா? அது தெரியாது. ரத்தத்தை குடிச்சுட்டே இருக்கும், மாம்சத்தை கடிச்சுட்டே இருக்கும். அல்லேலூயா. மாம்சம் இல்லைன்னா அதால வாழ முடியாது, ரத்தத்தை குடிக்கலன்னா அதால வாழவே முடியாது. தினம் தினம் குடிச்சுட்டு அது என்ன செய்யும்? வெறி பிடித்த ஆளும் மாம்சத்துல வெறி கொண்டு திரியும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இந்த நாளிலே பாவம் செய்து கொண்டு இருப்பீர்களா? தேவனாகிய கர்த்தர் அவர்கள் சொல்லுகிறார், அவர் மரித்தோருக்கு தேவனாகிறாமல். அப்படியானால் நீங்கள் செத்து போனவர்கள். உடைய ஆத்மா செத்து போயிற்று. உடைய ஆத்மா சத்தியத்தை கீழ்ப்படியவில்லை. உடைய ஆத்மா வசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. ஆமென். வரம்
பெற்றவர்கள் மாத்திரம் தான் இதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் வரம் பெறவில்லை, நான் செய்வெடுக்க முடியவில்லை என்றாலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார்களை பார்த்து, நீங்கள் பாவத்தை செய்வீர்களா, உங்களுடைய சரீரம் மரித்து போனது அப்படின்னா உங்களுக்கு ஒரு பயம் என்ன? ஐயோ என்னுடைய சரீரம் மரித்து போச்சா, என் ஆத்மா மரித்து போச்சா, என் ஆண்டவர் மரித்தோர்க்கு தேவனாகிறார்கள் சொல்வதற்கு அர்த்தம் என்ன? நீ உயிரோடு வாழும்போது நீ செய்கிற பாவம், அவரை சாட்சியாய் வைத்து நீ செய்யறியம்மா பாவம். ஆமென். ஆண்டவர் உன்னை மரித்தோர் எப்பயோ நீ மரிச்சிட்டமா ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் ஆண்டவர் சொல்றது பாருங்களேன், அவர் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார். அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் அவருக்கு பிழைத்திருக்கிறார்களே என்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க வாழ்கிற வாழ்க்கை அவருக்குள்ளாக பிழைக்க வேண்டும். அவர் தேவன் சொல்லுகிறார், ஜீவனுள்ளோரின் தேவனாய் இருக்கிறார். அப்ப நீங்க ஜீவனோடு கூட நீங்க இருக்கிறீர்கள் என்றால் பாவம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 27வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றும் தெளிவாய் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். 26வது வசனம், அது என்னவெனில் இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம், ஹல்லேலூயா, இத்தனை துன்பப்பட்டாலும் சரி, ஒரு பெண்ணால ஒரு ஸ்திரீயால ஒரு மாம்சத்தால இதோ என் சரீரம் மரித்து போனாலும் சரி, எந்த இத்தனை துன்பம் வரும் அப்படின்னு இருந்தாலும் நான் கேட்டாலும் கர்த்தர் எனக்கு சொன்னாலோ, விவாகம் இல்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நலமாயிருக்கும் என்று எண்ணுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பவுல் திருமணம் செய்து கொள்ளவில்லைதான், ஆனால் எல்லாவற்றையும் உணர்ந்தவரால், எல்லாவற்றையும் பார்த்து தேவனை அறிகிற அறிவினால் நிறைந்தவரால் அவர் சொல்லுகிறார், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாதிருக்கிறது மனுஷனுக்கு நலமாயிருக்கும் என்று எண்ணுகிறேன். நீ மனைவியோடு கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாது. நீ மனைவி இல்லாதவனாயிருந்தால் மனைவியை தேடாது. ஹல்லேலூயா. நீ மனைவியோட கட்டப்பட்டிருந்தா என்ன செய்ய? அவிழ்க்கப்பட வகை தேடாத. நீ மனைவியே இல்லாதவனா இருந்தா நீ மனைவியை தேடாத. அப்படியே பரிசுத்தமா வாழ்ந்துரு. இதுக்கு மேல போயிட்டு ஒரு மனைவியை இன்னொரு திருமணம் செஞ்சுட்டு ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சிடாது. ஏற்கனவே ஒரு சரீரம் மரித்து போயிருக்கிறது. மறுபடியும் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்து நீ ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாமல் போய்விடும். ஹல்லேலூயா. நீ விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல, கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல, ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள், ஹல்லேலூயா, பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் போல திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்தாலும் பாவம் செய்தாலும் ஆகிலும் அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரவப்படுவார்கள், அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று இருக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான வாலிப சகோதரி, ஒருவேளை நீங்கள் உண்மையாக பரிசுத்தமாய் வாழ வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக போக வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட உபத்திரவத்துக்குள்ளாக நுழையாதபடிக்கு தேவனுக்கு ஒரு தருணத்தை அவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனோடு கூட அபிஷேகத்துல அவருடைய வாழ்க்கையினால் நிரப்பப்பட்டவர்களா கடைசி காலமா இருக்கிறபடினால சரீரம் பாவத்துக்கு மரித்து போகாதபடிக்கு தேவன் தருகிற ஒரு நல்ல தருணத்துல நீங்கள் பிழைத்துக் கொள்ளும்படியா கர்த்தரிடத்திலே நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இது மாத்திரமல்ல, மேலும் சகோதரர்களே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகியதானபடியினால், இனி வரும் காலம் குறுகியதா இருக்கிறபடியினால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொல்லுகிறவர்கள் கொல்லாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரியே, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை வேஷம். ஹல்லேலூயா. அது வேஷம் கலைஞ்சு போகும்போது தேவன் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது சரீரம் எப்பயோ மரித்து போயிட்டுமா, நீ மரித்ததுக்கு அடையாளமாக ஒரு பாவம் தராசுல நிற்கப்பட்டு இதோ நீதியுள்ள தேவன் சொல்லுகிறார், பாதாளம் அக்கினியும் கடலும் விழுங்கப்படுவதற்கு பாத்திரமாய் நிற்கிறாய் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எந்தெந்த வாழ்க்கையை நீங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலும் இருக்க வேண்டும். இந்த நாளிலே பாவத்தை செய்யாதீர்கள், இந்த நாளிலே மாம்சத்தோடு கூடாதீர்கள், பரிசுத்தமாய் வாழ்ந்து கொள்ளுங்கள், சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். செய்த பாவத்திற்காக தேவனிடத்தில் தயை பெற்றுக் கொள்ளுங்கள், இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.
கர்த்தர் மன்னிக்கிறதுக்கு தயவு இருந்த தேவன். இந்த வேஷத்தை எல்லாம் கர்த்தர் கழுவி பரிசுத்தமாக அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அங்கே இன்னொரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது 34வது வசனத்துல, மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு, விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி. ஹல்லேலூயா, ஆமென். விவாகம் இல்லாதவள் பரிசுத்த சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாகும்படி. சரீரத்துல ஒரு பரிசுத்தம், ஆத்மாவில ஒரு பரிசுத்தம், இப்படி இருக்கும்படி அவள் என்ன செய்கிறாள்னா கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். ஹல்லேலூயா. ஒருவேளை திருமண வாழ்க்கை வாழ்ந்து முடித்து பிள்ளைகளோடு கூட வாழ்ந்திருக்கலாம். நீங்கள் இனி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுங்க. ஒரு சரீரத்துல ஏதோ செய்த மரித்து போயிருக்கிற சரீரத்துக்கு ஒரு சுத்திகரிப்பு, ஆத்மாவில ஒரு சுத்திகரிப்பு, பரிசுத்தமாக வேண்டும் என்று தேவ சமூகத்துல உட்கார்ந்து பிள்ளைகளோடு கூட நீங்கள் பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. விவாகம் பண்ணினவர் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறார். இப்பிரபஞ்சத்தின் சந்தோஷத்துக்காக உலகத்தினுடைய பிள்ளைகள் எப்படி சந்தோஷமா இருக்கலாம் பாவ சந்தோஷத்துல என்று அவர்கள் கவலைப்படுகிறார் என்று தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென், க்ளோரி. அது மாத்திரமல்ல, மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலங்களும் பிரமாணத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறார். தன் புருஷன் மரித்த பிறகு தனக்கு இஷ்டமானவனாயும் கர்த்தருக்கு உட்பட்டவனுமாய் இருக்கிற எவனையாகிலும் விவாகம் பண்ணி கொள்ள விடுதலையாய் இருக்கிறார். உங்களை விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்து விட்டார், பாக்கியவதியாய் இருப்பார். ஹல்லேலூயா. என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டென்று எண்ணுகிறேன் என்று அவள் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, க்ளோரி, ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த நாளில தெளிவாய் நீங்கள் பார்த்தீர்கள். நாளில கூட எவ்வளவு பெரிய ஒரு கொடிய பாவம், யார் மரித்தவர்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 35வது வசனத்துல பார்க்கும்பொழுது, ஆகிலும் எப்படி மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்களாம், எப்படிப்பட்ட சரித்தோட வருவார்கள் என்று ஒருவன் சொல்வான். எப்படி ஒரு உயிர்த்தல் வரும், உயிர்த்தெழுதல எப்படி எழுந்திருப்போம், நம்ம எப்படிப்பட்ட சரித்தோடு கூட வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாக. புத்தியினே, நீ விதைக்கிற விதை செத்தானுடைய உயிர்ப்பிக்க மாட்டாதே. ஹல்லேலூயா. மாம்சம் ஒன்றாய் கூடி வித்து உள்ள போகும்பொழுது தேவன், ஹல்லேலூயா, ஒரு விதையை நீங்க தோட்டத்துல போடுறீங்கன்னா அது உள்ள போய் அது முதலாவது சாகணும், அது அழுகணும். அது அழுகி அது என்ன செய்யும், அது விதைக்கிற போது கடவுள் சொல்லுகிறார், நீ விதைக்கிற விதை செத்தானுடைய உயிர்ப்பிக்க மாட்டாதே. அப்போ விதைக்கிற விதை இனி உண்டாகும் மேனியை அது விதையாமல் அமேன் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்துடைய வெறும் விதையை நீ விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படி மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப உங்களுடைய வித்து உள்ள மாம்சத்துல சேரும்பொழுது போகும்போது அந்த வித்து என்ன செய்கிறது, அது உள்ள அது அப்படியே அழிகிறது. அது அழிது தேவனுடைய சித்தத்தின்படி அதற்கு ஒரு மேனியை கொடுத்து ஒரு மாம்சத்தினால நிரப்பப்பட்ட ஒரு குழந்தை வெளியே அது வருகிறது. ஹல்லேலூயா. மரணம் என்கிறதான நிச்சயத்தோடு கூட ஒரு பிள்ளை வருகிறது. உங்க பிள்ளை உள்ள அவங்க வித்து அது அழிந்து வெளியே வரும்போது கர்த்தர் கொடுக்கிற ஒரு மேனியோடு கூட சித்தத்தின்படி அது வெளியே வரும்போது மரணத்தை பிறப்பிப்பீர்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆண்டவர் நமக்கு அழகா ஒரு குழந்தை கொடுத்திருக்கிறாங்க. ஆமா, கொடுத்திருக்கிறாரு, மாம்சத்தை கொடுத்திருக்கிறாரு, அது அழகா கண்ணு மூக்கு எல்லாம் வச்சு ஒரு மேனியை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் அது கூடவே நீங்க என்ன தரீங்க, மரணத்தை கொடுத்திருக்கிறோம் என்பதை மறந்து போய் இது என்னுடைய குழந்தை, அப்பா போலவே இருக்கு, அம்மா போலவே இருக்குதுன்னு சொல்லி இன்னும் 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 மாம்ச சிந்தையிலே இருக்கீங்க. ஹல்லேலூயா. அப்படி இல்லை. ஐயோ ஆண்டவரே, உடைய சித்தத்தின்படி இந்த பிள்ளையை நான் பெற்றெடுத்திருக்கிறேன், இந்த பிள்ளையை பரிசுத்தமாக்குவோம் ஐயா, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளையை ஆண்டுகளை கூடாது, இந்த பிள்ளை பாவத்துல விழக்கூடாது, இது கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கர்ப்பத்தில் பிறகுற முதல் குழந்தை கர்த்தருடையது, ஆண்கள் கர்த்தருக்குரியவர்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ மாம்சம் இந்த பிள்ளை மரணத்தை மேற்கொள்ள கூடாது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக அவன் வரம் பெற்றவனா, ஜெயம் கொண்டவனா, அவன் வல்லவனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு
ராஜ்யத்துக்குள்ளாக வர வேண்டும் என்று தேவனுடைய பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட அந்த ஊழியம், குடும்பத்தில் இருக்கிற ஊழியம், இவர்களுடைய ஊழியம் தன் பிள்ளைகளை பரிசுத்தமாக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். 50வது வசனத்துல வாசிக்கிறேன். சகோதரனே, நான் சொல்லுகிறது என்னவென்றால், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. ஹல்லேலூயா. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதில்லை. பாவம், பாவத்தினால் வந்த மரணம் அழியாமை சுதந்தரிப்பதும் இல்லை. பாவ சரீரம், பாவத்தில் செத்து போயிருக்கிற மரித்து போயிருக்கிற மாம்சம் அல்லேலூயா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கவே முடியாது. ஆமென். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. யாரு? பரிசுத்தமானவர்கள் நித்திரை அடைவதில்லை. ஆயினும் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது, ஒரு நிமிஷத்துல, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுகிறோம். மறுவையும் மறுத்தோரிலிருந்து எழுந்திருக்கிறதுல உடைய பாத்திரவான்களாய் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் ஒரு நிமிஷத்துல, ஒரு இமை பொழுதில நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்குவோம். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் ஆமென் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். எப்படி? அந்த எக்கால சத்தம் எப்படி கேட்குது? ஆமென். உயிரோடு வாழும்போதே ஆமென் மாம்சத்தை அழித்து, அல்லேலூயா, மாம்ச இச்சைகளை வெறுத்து மரித்தவர்களாய் இல்ல, இவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள் என்று சொல்லி பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவர்கள், அந்த எக்கால சத்தம் அவர்களுக்குள்ளாக கேட்கும். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம எல்லாரும் எக்கால சத்தம் வரும், ஒரு நிமிஷத்துல நம்ம எல்லாரும் அப்படியே பரலோக ராஜ்யத்துக்குள்ள அப்படியே நம்ம எழுப்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி. அப்படிதானே இந்த கொரோனால தேவனுடைய காலம் எல்லாம் சீக்கிரமா வந்துருச்சு. தாய் தங்கச்சிக்கு, தாய் தகப்பனுக்கு, கூட பிறந்த சகோதரிக்கு உதவுறதுக்கு மனம் இல்லை. நீ எப்படியம்மா பரலோக ராஜ்யத்துல ஒரு நிமிஷத்துக்கு இமை பொழுதுல நீ அப்படியே எகிரி போயிடுவ. ஹல்லேலூயா. இப்ப நீ நினைச்சு எவ்வளவு ஒரு கோடீஸ்வரனா இருந்தாலும் நீ ஃப்ளைட் பிடிச்சி மற்ற கண்ட்ரிக்கு போக முடியுமா? உன்னால முடியாதே. நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியுமா? உனக்கு இறங்குற சுபாவம் இல்லையே, உதவி செய்கிற எண்ணம் இல்லையே. ஆனா pray for nation, pray for India, இப்படி எல்லாம் உட்கார்ந்து ப்ரொஃபைல் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற. ஹல்லேலூயா. நீ போக முடியுமா? உன் கூட பிறந்த சகோதரன் சாப்பிடுறதுக்கு வழி இல்லை. இந்த கொரோனா டைம்ல எத்தனை பேர் சாப்பிட வழி இல்லாம கூட பிறந்தவங்க தாய் தகவனை கைவிட்டு இன்னைக்கு கதவை பூட்டி கொண்டு நல்லா சமைச்சு உட்காந்துட்டு நம்ம குடும்பம் மாத்திரம் நல்லா இருந்தா நினைக்கிறவங்க போகவே முடியாது. மனுஷ தன்மை இல்லையே, மாம்சத்துல கர்த்தர் வைத்த எண்ணம் இல்லையே, இறங்க வேண்டுமே, இறங்க சுபாவம் வேண்டுமே, இல்லையே. மற்றவங்களுக்கு ஜெபிக்கிற ஜெபம் எப்படி போகும்? உன் கூட ரத்தத்துக்கு நீ உதவி செய்ய முடியல, எண்ணம் இல்ல, எப்படி இருக்க முடியும்? உன் பிள்ளைகளுக்கு மாத்திரம், உன் மனைவிக்கு மாத்திரம் உனக்கு செய்யறதுக்கு காரணம் என்ன? மாம்சம், பாவம். மற்றவர்களுக்கு ஒரு ஆதாயத்தை பார்க்காம உதவி செய்கிறவர்கள் தான் தேவனுக்குரியவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். மற்றவர் பரிதபிக்கும் போது உடைய ஆத்துமா துடிக்குதில்ல, பரிதாபம், ஆண்டவரே உங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கண்ணீரோடு கூட நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்க்கிறார். உங்களுக்கு தயவுபடுத்த தேவன் உங்களுக்கு இறங்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 24 hours முழங்காலில் நீ ஜெபித்தாலும் மற்றவர்களுக்கு ₹1 கிள்ளி கொடுக்க கூட உனக்கு இருதயம் இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக வர முடியாது. ஹல்லேலூயா. தேவனுடைய சுபாவத்துக்குள்ளாக வளர வேண்டும். glory. இந்த கொரோனாவுல, செகண்ட் கொரோனால எத்தனை பேர் வீடு எழுந்துட்டாங்க, எத்தனை பேர் பசி பட்டினில நடுத்தர வந்து நிற்கிறாங்க, எத்தனை பேர் கணவனை எழுந்து, மனைவி எழுந்து, பிள்ளைகள் எழுந்து, எத்தனை பேர் எழுந்து போனதை கண்கூடாய் நாம் பார்க்கிறோமே. கருவில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் மறைச்சு போகிறது. ஆமே. இந்த நாளில நாளைக்கு நினைக்கிற உதவி செய்யாத இருதயமுடையவராக இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு இறங்குங்க. ஆமே. மற்றவர்களுக்கு இறங்குங்க, கூட பிறந்தவர்களுக்கு இறங்குங்க. இந்த நேரத்தில் அந்த நற்கிரிகளை செய்து ஆமே தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாற கற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களா உங்களை நற்கிரிகளினாலே தேவனாகிய கர்த்தருடைய இரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, இவர்கள் மாத்திரம்தான் மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படும். நிறைய பேர் சொல்றாங்க, அப்படியே கணவன் மனைவி எல்லாம் குடும்பமாய் அப்படியே குடும்பமா பரலோக ராஜ்யத்துக்குள்ள போயிட முடியுமா? எப்படி போக முடியும்? உண்மையான சத்தியத்தை சொன்னாதானே பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். இப்படி நீ உனக்கு கணவன் நீ சந்தோஷமா இல்லைன்னா வேற எங்காவது ஓடிடுவ.
சொல்லுவார். ஆமா, இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் என்ன செய்வாங்க? கணவனுக்கு அடங்கி இருக்க வேணும், மாம்சத்துக்கு அடங்கி இருக்க வேணும், சந்தோஷமா இருக்க வேணும். அப்படி அடங்கி இணங்கி போகலன்னா இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் மற்ற என்ன செய்வாங்க? வேறு பெண்ணோடு ஓடிதான் போவாங்க. ஆனா சத்தியம் சொல்லுகிறது, யார் மறுமையும் மரித்தோர் எழுந்திருக்கிறதுல அடைய பாத்திரவான்களாய் இருக்கிறார்களோ, ஆமென், அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், எக்காலம் தொனிக்கும், ஆமென், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாம் மறுரூபமாக்கப்படும். இந்த வசனத்தை எடுத்து பிரபஞ்சத்தின் பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுக்கவில்லை. ஆமென். பாவத்துல மரித்து உயிரோடு இருப்பதை மரித்தவர்கள் தேவனாகிய கர்த்தர் எக்காலம் தொனிக்கும் மறுரூபமாக்கப்படும் என்று சொல்லவில்லை. இந்த பூமியில பெண் கொண்டும் அவன் கொல்லும் இருபடி வாழ்ந்தவர்கள் இப்பொழுது பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் நீங்கள் அர்ப்பணிப்பீர்களா? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நீங்கள் பாத்திரவான்களாய் நீங்கள் மாறுவீர்கள். மரணம் எந்தெந்த வாசலை நீ வரப்போகிறது என்பது தெரியாது. இந்த கேட்டுக்கொண்டிருக்க இந்த நேரத்தில் ஆண்டவரே, இனி மாம்சத்தில் ஒரு இச்சைகளுக்கு என் சரீரம் மரித்த சரீரம் என்று உம்மால நான் பேர் பெறாதபடிக்கு என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறார். நோவா தன் குடும்பத்தோடு கூட தேவனோடு கூட அவர் பேரினை விட்டு கதவை அடைத்தாரம். காரணம் என்ன? சுற்றிலுமாய் பாவங்கள், மரித்து போன சடலங்கள், உயிரோடு இருந்தாலும் பாவத்துல மரித்து போயிருக்கிறவர்கள் அழிந்து போனதை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த வேலையில இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது என் குடும்பமும் நான் என் மனைவியும் இதோ மறுமையும் மருத்தோர்ந்து எழுந்திருக்கடைய பாத்திரவான்களா என் குடும்பம் ஆனவர். இனி இந்த கொஞ்ச நேரத்திலேயாவது நான் வாழ்ந்த சாட்சிகளாக நான் வரணும், நான் பரிசுத்தமாக ஆண்டவர், இனி நான் பரிசுத்தமாக இருப்பேன்னு சொல்லி அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் பாத்திரவான்கள். எக்காலம் தொனிக்கும், அமேன் அமேன், ஒரு அழிவில்லாதவர்களாய் நீங்களும் எழுந்திருப்பீர்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் விவாகம் பண்ணிக்கொள்ளலாம், பெண் கொள்ளலாம், பெண் கொடுக்கலாம். அவே நீங்கள் மாம்சத்துல இணையலாம், ஒரே மாம்சமாக இருக்கலாம். நாங்கள் இங்க பூமியில நல்ல கப்பிள்ஸ் என்று சொல்லி பெயர் வாங்கலாம். நீங்கள் பாவ சந்தோஷங்களை சந்தோஷமா அனுபவிக்கலாம். காம விகாரத்தினாலே நீங்கள் எவ்வளவு நாளும் ஈரமான காரியங்களை செய்யலாம். ஆமே, அந்த காலத்தின் பிள்ளைகளாக நீங்கள் இருக்கலாம். ஆமே, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறது, வரம் பெற்றவர்கள், ஜெயம் கொண்டவர்கள், அல்லேலூயா, மறுமையும் மரித்தோர் எழுந்திருக்கிறதுடைய பாத்திரவான்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், காலம் துணிக்கும் குளோரி. ஏனென்றாலமா நீ கேட்டுக்கொண்டிருக்க, இப்ப நீ பாவத்துல நீ வாழுகிற நீ எப்படிமா பரிசுத்த ராஜ்யத்துக்குள்ளாக நீ வர முடியும்? உன்னை நீயே நீ சிந்தித்துக் கொள். அல்லேலூயா. பாவத்தையும் அனுபவிச்சது நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ளேயும் வரணுங்கிறது எவ்வளவு நீ ஏமாற்றிக் கொள்கிறாய் அல்லவா? கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர், நீதியுள்ள தேவன். அம்மா, உன்னை நீயே நீ ஏமாற்றிக் கொள்ளாது. ஆமென். இந்த சத்தியத்துக்குள்ளாக வரணும்னு நீ நினைக்கிறவங்க தான் ஆண்டவர் சொல்கிறார். இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகளுக்கு அல்ல, விவாகம் பண்ணுகிறவர்களுக்கு அல்ல. ஆமென். மோசே சொன்னபடி தீர்ப்புக்கு அல்ல. குளோரி. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிங்க. இந்த சத்தியத்துக்கு மாறி எல்லாரும் பரலோக ராஜ்யத்துல பறந்து போயிடலாம், எக்காலம் தொலைக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த அவசரத்தை எடுத்து பிரபஞ்சத்தின் பிள்ளைகளுக்கு சூட்டி ஏமாற்றி பொய் சத்தியத்தை சொல்லி, ஐயோ அந்த சந்தோஷத்தில் நீங்க இருக்கீங்களா? கண்டிப்பாய் போக முடியாது, நிச்சயமாய் போக முடியாது. ஏனென்றால் ஒரு சரீரம் மரித்து போயிருக்கிறது. ஏனென்றால் என் பிள்ளைகளையும் நான் என்ன செய்வேன்? ஏதோ திருமணம் செய்வதற்கு நான் பெண் கொடுப்பேன், பெண் கொல்லுவேன். பெண் கொல்லுகிறவர்களே நீங்கள் கொள்ளுங்கள், பெண் கொடுக்கிறவர்களே நீங்கள் கொடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு அல்ல எக்காலம் துணிப்பது. அல்லேலூயா. இந்த பூமியில எல்லாவற்றையும் பரிசுத்தமானவர்களால் ஜெயம் கொண்டவர்கள், வாரம் பெற்றவர்கள் மாத்திரம்தான் எக்காலத்தை துணிக்கும் பொழுது அவர் எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. இது உண்மையான சத்தியம். கேட்கிறவன் காதலவன் கேட்க கடவன். அல்லேலூயா. பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் ஏற்றபடி பேசி ஆதாயத்தை வாங்கி இதோ இந்த வஸ்திரத்தை அங்கே அப்படியே டேஷ்போர்ட் இடத்துல நிரப்பி நீங்கள் எல்லாம் போய்விடுவீர்கள் என்று சொல்வார்கள். நம்பிக்கொள்ளாதீர்கள். கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ள தேவன். ஆண்டவர் சொல்கிறார் 55வது வசனத்துல, மரணமே உன் கூர் எங்கே, வாதாளுமே உன் ஜெயம் எங்கே? ஆமென். மரணத்தின் கூர் பாவம். ஆமென். புரிஞ்சுட்டீங்களா? மரணத்தின் கூர் பாவம். பாவம் யார் செய்கிறீங்களோ உங்களுக்கு சம்பளம் மரணம். பாவத்தின் பலன் நியாய பிரமாணம் என்று சொல்லியிருக்கிறது. தேவன் நியாய பிரமாணத்தில் கொடுத்திருக்கிறதான கட்டளைக்கு நீங்கள் அறிந்து கொள்வீர்களா? பாவத்தை செய்ய மாட்டீர்கள். அல்லேலூயா. பாவத்தின் மீது நீங்கள் ஜெயமளிப்பீர்கள். பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே தேவ குமார
ஒன்றியவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் என் ஆண்டவர் மாம்சத்தின்படி வருகிற பிசாசின் கிரியை அழிக்கும்படி என் தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலே பிரபஞ்சத்தின் பிள்ளைகளுக்கோ ஏதோ மரித்து பாவத்தில் வாழ்ந்து போய் உயிரோடு இருக்கிற மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள் என்பதையும் மாம் சரீரத்தில் எப்படி எழுந்திருப்பார்கள் என்பத சந்தேகத்தையும் யார் எழுந்திருப்பார்கள் என்பதையும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள யார் பிரவேசிக்க முடியும் என்பதையும் இந்த நாளிலே கூட நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மத்தேயு 22வது அதிகாரம் 32வது வசனத்துல தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் அவர் ஜீவனோருக்கு தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் சாராளுக்கு ஆண்டவர் பெயரிட்டார். இவள் ஜீவனோருக்கு எல்லாம் தாயானார். சாரா என்னப்படுகிறவள் சாரால் என்னப்படுவார். ஆபிரகாம் என்னப்படுகிறவன் ஆபிரகாம் என்று பெயரிடுவார். ஜீவனோருக்கு எல்லாம் தகப்பன். ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார் என்று மோசேயிடத்துல முச்செய்தியில என் ஆண்டவர் அவர் சொல்லி வெளிப்படுகிறார். காரணம் என்ன? ஜீவனோருக்கு தகப்பனாய் ஆபிரகாம், ஜீவனோருக்கு எல்லாம் தாயானவர் சாராய் அவர் வைத்தார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்தவரின் பிள்ளைகளை அங்கே ஆண்டவர் முத்தறிந்து போட்டார் தன் சந்ததியை தன் பிள்ளைகள் என்று சொல்லி. ஆமென். க்ளோரி. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து கற்றுக்கொள்ள வேண்டும். க்ளோரி. ஆமென். வரம் பெற்றவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். அண்ணர்களாய் நீங்கள் இந்த நாளில் கொரோனாவில் கூட நீங்கள் முடிவெடுத்து நீங்கள் பரிசுத்தமாகுவதற்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் இனி மறிக்க மாட்டீர்கள். இப்பொழுது பரிசுத்தம் இனிமேலாவது என் குடும்பம் நான் கர்த்தருக்குள்ளாக பரிசுத்தமாக இருப்போம் என்று முடிவெடுக்கும் போது உங்களை மரணம் ஆண்டு கொள்ள முடியாது. நீங்க மறிக்கவே மாட்டீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீங்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீங்கள் தேவதூதருக்கு ஒப்பானவர்கள் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். தேவனுக்கு பிள்ளைகளுமா இருப்பார்கள் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. க்ளோரி. அந்த ஸ்திரீ போல ஆமென் விவாகத்தினால துன்பப்படுகிற உபத்திரவங்களினால வருகிறது மரணமே. க்ளோரி. இன்னைக்கு உங்களுக்கு குடும்பத்துக்கு வாலிபர்களுக்கு திருமணமானவர்களுக்கு திருமணமாகாதவர்களுக்கு இதோ கரைப்பட்டவர்களுக்கு கற்புள்ளவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாவம் செய்தீர்களானால் நீங்கள் மரித்தவர்கள். ஹல்லேலூயா. உங்கள் ஆத்துமா செத்து போயிருக்கிறது. உங்களுடைய சரீரம் செத்து போயிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கார். இந்த பூமியிலே வாழும்போதே நீங்கள் ஜீவனுள்ள பிள்ளைகளுடைய பிள்ளைகளா, ஜீவனுள்ள தகப்பனுடைய பிள்ளைகளா, அவர் உயிர்த்தெழுதலில் நீங்கள் பிரவேசிக்கிற பிள்ளைகளா நாளிலே நீங்கள் மாறுவீர்களாக. நிச்சயமா இந்த சத்தியம் உங்களோடு கூட பேசும்படி கர்த்தரிடத்தில் நான் விண்ணப்பிக்கிறேன். ஹல்லேலூயா. பிள்ளைகளை உங்களையும் பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். பாவ சந்தோஷத்தினால அற்ப சந்தோஷத்தினால நீங்கள் அடைந்து உங்களுடைய சரித்தை மறித்தவர்களாக நீங்கள் வாழ்வதீர்கள். சிவுள்ள பிள்ளைகளா, சிவுள்ள தகப்பனுடைய மடியிலே போய் உட்கார்ந்து சுகமாய் சந்தோஷமா என்னைக்கும் கண்ணீரும் பசியும் இல்லாத பரலோகத்துல உட்கார்ந்து சந்தோஷமா நீங்களும் நாங்களும் அந்த இடத்துல ஆண்டவரிடத்துல நாம் சன்னிதானத்துல போய் நிற்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்தியம் உங்களோடு கூட நிச்சயமா பேசுவார், பேசி பலனை ஏற்படுத்துவார். கர்த்தர் ராஜ்யம் சீக்கிரமாய் வரப்போகுதோ சீக்கிரமாய் வரப்போகிறேன். அவனுடைய கிரிகளுக்கு தக்கப்பாரு என்னோடு கூட வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜீவ விருட்சத்தின் கனியை பூசிக்கொள்ளுங்கள். ஆமென். மாம்சத்தை காலின் கீழே போட்டு நசுக்கி போடுங்கள். கர்த்தருடைய ரத்தத்தை காலின் கீழே போட்டு மிதித்து விடாதீர்கள். ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் பரிசுத்தர், என் கர்த்தர் பரிசுத்தர், என் ஆண்டவர் பரிசுத்தமாகுகிற கர்த்தர். ஒருவேளை உங்களுக்கு பலவீனங்கள் இருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தர் உங்களை கட்டளை அவிழ்த்து உங்களை விடுதலை செய்வார். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். அவர் பரிசுத்தமாக்குவதற்கு தான் தெரியும். உங்களுக்கு இச்சையான எண்ணங்களை உள்ளே விட்டு உங்கள் பாவத்தை இதோ வெளியே செய்கிற தேவன் அவர் அல்ல. மாம்சத்தில் ஏற்படுகிற பாவத்தை அழித்து ஓடுகிற தேவன். ஹல்லேலூயா. அந்த நாளிலே பாவ இச்சைகள் வருவதற்கு கர்த்தரால் வருகிறது அல்ல. என் ஆண்டவர் பாவத்தை உருவாக்குறவர் அல்ல. ஆமென். உங்களை உருவாக்கினது எல்லாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக தான். இதை ஏற்றுக்கொள்கிற வல்லவர் ஒருவன் உண்டானால் உண்டாகட்டும், இனி உண்டாவார்களாக. இந்த கடைசி கால ஊழியத்துல யாரெல்லாம் மீது யாரெல்லாம் சல்லடை எடுத்து உருவாக்குகிற கர்த்தர் வந்துவிட்ட
யாரெல்லாம் கர்த்தருக்காக வைராக்கியமா எலியாவை போல எலிசாவை போல யாரெல்லாம் உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் அவர் வாசலில் உங்களுடைய வாசலில் வந்து நின்று கொண்டிருக்கிறார். ஆமென். இனி உங்களுடைய இருதயம் கடினத்து நிமித்தம் அப்படி ஒரு இருதய கடினம் இல்லாதபடிக்கு பரலோகத்தை தியானித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.